சாவரன் கோல்ட் பாண்ட் என்ற எஸ்ஜிபியில இப்ப என்ன பண்ணலாம்? நிறைய பேர் முதல்ல எஸ்ஜிபியை வாங்கக்கூடாது அப்படின்னு கேம்பெயின் பண்ணாங்க. முதல்ல எஸ்ஜிபி வந்த போது நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த படம் திரும்ப வரவே வராது, இது நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற கடன், அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ராபகண்டா. இது ஒரு 4-5 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஜிபி ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு 2022க்கு அப்புறம். முதல் 4 வருஷத்துல அதுக்கு எதிர்த்து பயங்கர ப்ராபகண்டா நடந்தது. முக்கால்வாசி அது அரசியல் சார்ந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அது ஒரு மக்களுடைய ஃபேவரட் ஆன உடனே அது பப்ளிக் டிமாண்ட்ல பாப்புலர் ஆச்சு. யாரும் எஸ்ஜிபியை பாப்புலரைஸ் பண்ணல, இன்வெஸ்டர்ஸ் தான் அதை பாப்புலரைஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 4-5 இஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பணம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எஸ்ஜிபி வந்து இன்வெஸ்டருக்கு ரொம்ப ஒரு ஸ்வீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டீல், அரசுக்கு ரொம்ப மோசமான ஒரு டீல். இதுதான் எஸ்ஜிபியினுடைய ஸ்ட்ரக்சர். இது எல்லாருக்கும் வந்த அன்னைக்கே தெரியும். பட் அரசு ஃபார் இட்ஸ் ஓன் ரீசன்ஸ் எஸ்ஜிபியை கொண்டு வந்தாங்க, நிறுத்தவே இல்லை. இப்போ இந்த பட்ஜெட்ல எஸ்ஜிபியில ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னாக்கா, இஷ்யூல வாங்கி ரிடம்ஷனுக்கு கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் வருமான வரியிலிருந்து விலக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ரிடம்ஷன்ல கொடுக்கறவங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகும். 2 ஆண்டுகள் மேல வச்சிருக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்குள்ள வித்தாக்கா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்னைக்கு இந்த அசெட் கிளாஸுக்கு 12%. ஸோ இன்னைக்கு எஸ்ஜிபி வாங்கி வச்சிருக்கிறவங்க முக்காவாசி பேருக்கு பெரிய லாபம் இருக்கு எஸ்ஜிபியில அப்படின்னு நிச்சயமா நம்ம ஒத்துக்கதான் வேணும். கடைசி ஓரிரு மாதங்கள்ல வாங்கினவங்களுக்கு வேணா இன்னைக்கு சிக்கல் இருக்கலாமே ஒழிய முக்காவாசி பேர் ஓல்டு ஹோல்டிங்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல லாபம் இருக்கு. நிறைய பேர் இதுல செகண்டரி மார்க்கெட்ல வாங்கியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த டாக்ஸ் லைபிலிட்டி வரப்போகுது. எஸ்ஜிபி அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அரசு வந்து திரும்பி கொடுக்க போறது உறுதி. அதாவது 5 இயர்ஸ் ஆன உடனே பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே பணம் வந்துடும். அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அல்லது இப்பவே வித்து அந்த பணத்தை வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறதா இன்னைக்கு கேள்வி. 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வாங்கின எஸ்ஜிபியை கவர்மெண்ட்டுக்கு வித்தாலும் சரி, 2 வருஷம் கழிச்சு வித்தாலும் சரி, டாக்ஸ் ஒண்ணுதான். அப்ப இன்னைக்கு வந்து இந்த டெசிஷன் எஸ்ஜிபி சார்ந்த முதலீட்டு முடிவு இல்லை, அசெட் அலோகேஷன் சார்ந்த முதலீட்டு முடிவு. தங்கம் என்ற சொத்து வகையிலிருந்து பணத்தை எடுத்து வேறு ஒரு சொத்து வகையில போடலாமா, டெட்ல போடலாமா, ஈக்விட்டியில போடலாமா? இதான் கேள்வி. ஃபேர்லி சிம்பிள் கொஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் முக்காவாசி பேர் இன்னைக்கும் அண்டர் அலோகேட்டட் டு ஈக்விட்டி. நிறைய பேர் நான் பாக்குறேன், நான் ஒவ்வொரு கிராமா வாங்கி 100 கிராம் தங்கம் சேர்த்துட்டேன் சார், நான் வந்து 250 கிராம் தங்கம் சேர்த்துட்டேன் சார், நான் 500 சேர்த்துட்டேன், 650 சேர்த்துட்டேன், இப்படி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. என்கிட்ட 100 கிராம் தங்கம் கூட கிடையாதுங்க, என்கிட்ட கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் முழுவதும் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை நம்புறேன். உங்க எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்தியாவுடைய ஜிடிபி மக்களுடைய உற்பத்தி சார்ந்து வளரும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. இது ஒரு 36 வருஷமா இருக்கு. இது 2014க்கு அப்புறம் வந்த நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த 36 வருஷமா நான் வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை கொஞ்சமும் குறையல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்டர்பிரைஸ் பிசினஸ் அதுல தான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் முதலீடு செய்வது தான் அதிக லாபத்தையும் கொடுக்கும், நிறைவையும் கொடுக்கும். பட் நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக கோல்டை டிஃபரெண்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கீங்க. இட்ஸ் அ குட் டெசிஷன். அதை நான் முழுவதும் ஆதரிக்கிறேன், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அதை வெவ்வேறு வடிவங்களில் வச்சிருக்கும் போது ஒவ்வொரு வடிவத்துக்கு சில ரிஸ்க்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இவ்வளவு கிராம் கணக்கில் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா, இப்போ அந்த மதிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கும் முக்கால்வாசி பேருக்கு, அல்லது சில பேருக்கு அதை விட அதிகமாக கூட இருக்கும் இன்னும் ஏர்லியா வாங்கினவங்களுக்கு. ஸோ இவ்வளவு மதிப்பு தங்கத்தின் காரணமாக உங்களுடைய சொத்து வகையில கூடும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல கோல்டையும் ஒரு அசெட்டும் சேர்த்துக்கிட்டா ஈக்விட்டியினுடைய பங்கு மேலும் குறைந்திருக்கிறது. உண்மைதானே? அப்ப ஈக்விட்டியினுடைய பங்கு ரொம்ப குறைவா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? அந்த பங்கை கூட்ட வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க எக்கானமியில இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, வெறும் தங்கத்தை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதுல என்ன சிக்கல்? நான் வச்சுக்கிட்டா என்ன? உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது, வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து பொருளாதாரத்தின் மீது அவநம்பிக்கையோடையும் உற்பத்தியின் மீது அவநம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது. இட்ஸ் அ பெட் அகைன்ஸ்ட் த எக்கானமி. அதான் பிரச்சனை. அதை எடுக்கணுமான்ற கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன், நீங்க தான் அதுக்கு விடை தேடணும். என்ன பொறுத்த வரைக்கும் economy is likely to deliver superior returns because of productivity. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ண போறீங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது நம்ம எக்கானமியில கொஞ்சம் நிறைய பெட் பண்ணோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப இன்னைக்கு தமிழகத்தின் எக்கானமி 1 ட்ரில்லியன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து எக்கானமி வந்து 3 மடங்கு வளரணும். இப்ப தமிழகத்தின் எக்கானமி 3 மடங்கு வளர்ந்துச்சுன்னா அப்ப தமிழ்நாடு சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய
மதிப்பு கூடும். அதுல இன்வெஸ்ட் பண்ணோமா அல்லது இன்னும் கிராம் கணக்கில் கோல்டு சேர்க்கணுமாங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் சாய்ஸ். ஓகே, அதை நீங்க தான் எடுக்கணும். நான் கிளியரா பிசினஸ் தான் அப்படின்னு சொல்றேன். எனக்கு இந்த வேலையில கோல்டு மேல அந்த மோகம் இல்லை. இன்ஃபேக்ட் அது சேஃபானு கேட்டீங்கன்னா கூட அங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் இங்க எடுத்துடலான்றதான் என்னுடைய வியூ. அது கோல்டுக்கு அகைன்ஸ்ட் இல்லை. ஐ எம் மோர் ஃபேவரபிள் டு தி எக்கானமி. உங்க வியூ என்னங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும், இதுதான் சரி அப்படின்னு. ஸோ இப்போ கோல்டினுடைய உங்களுடைய அசெட் அலோகேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஈக்விட்டி ரிலேட்டிவா கம்மியா இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் ரீபேலன்ஸ் பண்ணணும். ஒன்னு ஈக்விட்டியில நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் இருக்கிறதானே பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணும், கோல்டில் கொஞ்சம் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிட்டு ஈக்விட்டிக்கு கொண்டு வரணும். இங்கதான் எஸ்ஜிபி உதவுதுங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, இன்னைக்கு கூட நல்ல லாபத்தில் இருக்கு. நான் வித்துட்டு ஒரு சின்ன டாக்ஸை கட்டிட்டு நான் ஈக்விட்டிலேருந்து இன்னும் அதிக ரிட்டர்னை எதிர்பார்த்து அந்த பக்கம் போறேன் அப்படின்னு எஸ்ஜிபியிலேருந்து ஈக்விட்டிக்கு நீங்க ஒரு பார்ட் ஆஃப் யர் ஹோல்டிங்ஸை மாத்துறதுல தப்பில்லை. அதுக்கு காரணம் ஓவரால் அசெட் அலோகேஷன்ல கோல்டு இன்னைக்கு இன்னும் பெரிய ஒரு அசெட் அலோகேஷன் ஆயிடுச்சு. இப்போ மற்ற சொத்துக்கும் நமக்கு ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கும் நம்ம ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கு ஒரு பொசிஷனை கொடுக்கணும். ஒரு வருஷம் முன்னாடி நீங்க அதே கிராம் கோல்டு வச்சுட்டு இதே அளவு ஈக்விட்டி வச்சிருந்தாக்கா ஒரு பேலன்ஸ் இருந்திருக்குல்ல. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. இது திருப்பி நீங்க பேலன்ஸ் பண்ணணும். இதான் சிம்பிள் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எஸ்ஜிபியை இப்போ வித்துட்டு ஈக்விட்டிக்கு போகலாமான்ற முடிவை தாராளமா எடுக்கலாம். ஒரு சொத்து வகை சார்ந்து ரொம்ப பயஸ்டா இருக்கிறது முதலீட்டுக்கு ஆபத்து, ஆரோக்கியமானதும் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லா சொத்து வகையும் நம்ம மதிக்கணும். எங்கிட்ட கோல்டு இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கோல்டை மதிக்காம இருக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நிச்சயமா நீங்க அதை வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ஒவ்வொரு விதமாக அமைகிறது. சில பேருக்கு ரியல் எஸ்டேட் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஃபைனான்சியல் அசெட்ஸ் எப்பவுமே ஒருத்தருடைய ஒட்டுமொத்த சொத்து வகையில அட்லீஸ்ட் 60% இருக்கணும். இருந்தா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே போல அந்த ஃபைனான்சியல் அசெட்ஸ்குள்ள அந்த 60க்குள்ள ஈக்விட்டிக்கு ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷனை கூட்டுவதற்கு வரும் ஆண்டு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கோல்டினுடைய ஹோல்டிங் ஒருத்தருடைய ஃபைனான்சியல் அசெட்ல ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அப்போ அவங்க மறுபடியும் ரீபேலன்ஸ் பண்ணி ஈக்விட்டிக்கு ஒரு பெட்டர் பிளேஸை உருவாக்கி தரணும். அந்த பொறுப்பு முதலீட்டாளர்களுடையது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.